தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலையில் சென்று கொண்டிருந்த தொழில் அதிபரை வழிமறித்து மகன் கண் எதிரே மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் எஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், விவரம். தர்ஷினி, அதாவது திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூர் பள்ளிக்கூடத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. காரைக்காலில் டைமண்ட் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. காரைக்கால் துறைமுகத்தில் சரக்கு ஏற்றி செல்ல லாரி உள்ளிட்ட வாகனங்கள் வாடகைக்கு விட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இன்று பாபு தனது மகன் பாலாவுடன் தஞ்சை ராஜாமணி நகரில் உள்ள நண்பர் வீட்டு கிரக பிரவேச நிகழ்வில் கலந்து கொள்ள காரில் வந்துள்ளார். ஞானம் நகர் அருகே வைஸ்வா பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் அருகே வரும்போது அந்த பகுதியில் எதிர் திசையில் வந்த பொலேரோ கார் பாபு வந்த காரை வழிமறித்து நிறுத்தியுள்ளது. பொலேரோ காரில் இருந்து இறங்கிய கும்பல் பாபுவை சராமரியாக வெட்டிவிட்டு தப்பிவிட்டனர். இதில் பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.